நாளைக்கு எக்ஸாம் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கவங்க எல்லாமே டாப்பர்ஸில் உட்காந்துருக்கீங்க. டாப்பர்ஸ் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு எக்ஸாமுக்கு நடுவில் இந்த மாதிரி நான் சொல்லுவேன், தமிழுக்கு, இங்கிலீஷ்க்கு, ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், காமர்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், நீ அந்த சப்ஜெக்ட்டில் என்ன மிஸ்டேக் பண்ணுவேன், அதை பண்ணக்கூடாது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஜென்ரல் மிஸ்டேக்கும் சேர்த்து பார்க்க போகிறோம். 10 பாயிண்ட் தான் சொல்ல போகிறேன். இந்த 10 பாயிண்ட் செம்ம இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனால் கவனிச்சிக்கோ. நாளைக்கு எக்ஸாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பயத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். நாளைக்கு எக்ஸாம் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு செம்ம ஈஸியாக வரும். பேப்பர் செம்ம ஈஸியாக இருக்கும். நீ என்னென்ன கொஸ்டின் பார்க்குறது எல்லா கொஸ்டினும் உனக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, அது என்னென்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்கிறேன். எதில் ட்விஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்குன்னா 1 மார்க்ஸில் வேணால் ட்விஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதுவும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கவே ஒரு புக் இன்சைடாக கேட்கறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்கும். மற்றபடி நீ ஓரளவு அனலைஸ் பண்ண, ஒரு பயமுறுத்துறதுக்காக ஒரு 2-3 இடத்துல ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டின் அந்த மாதிரி வச்சு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நீ பொறுமையாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு படித்தது தான் வரும். சூப்பராக படிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு. எல்லாத்தையும் படிக்க வச்சாச்சு. ஈவினிங்கும் ஒரு செக்ஷன் இருக்குது. ரிமைனிங் 1 மார்க்ஸும் என்னென்னு சொல்லி கொடுத்துருவோம். அதையும் படிச்சினா நீ படித்தது தான் வரும். அதனால் 1 மார்க்ஸ்க்கும் பயப்பட வேணாம். நாங்கள் என்ன கொடுத்துருக்கோமோ அதை படிச்சுன்னா அதில் இருக்கிறதா க்ரியேட்டிவ் இருக்க போகுது. அதையும் தாண்டி வந்துச்சுன்னா எப்படி அந்த 1 மார்க்ஸை கரெக்டாக எழுதணும்னு சொல்லிட்டு கடைசியாக போகும்போது நான் பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லி கொடுத்துருவோம். உனக்கு அந்த கொஸ்டினே எங்கே இருக்குன்னு தெரியாது. எனக்கு அந்த கொஸ்டினே புரியல, எந்த லெசனும் தெரியல. ஆனால் அதை எப்படி நான் கரெக்டாக எழுதணும், மீதி இருக்க எல்லா கொஸ்டினும் எழுதிட்டேன், அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல அப்படின்னா கூட இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணால் அந்த ஆன்சர் கரெக்ட் ஆகிடும். இது சென்டமுக்குலாம் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், டிஎம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீ அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். இது 12க்கு மட்டும் அப்ளிகபிளான்னு கேட்டிங்கன்னா, நீ ஃபியூச்சரில் கவர்மெண்ட் எக்ஸாம் போய் எழுதினாலும் அப்போ இதை கிளிக் பண்ணலாம். லாஸ்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட்ரா. ஓகேவா? டைம் கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கிறதுனால பக்கமாக உட்காந்து எழுதிட்டே இருப்பேன். எல்லாமே தெரியுது, எழுதுவோம் அப்படியே 2 மார்க்ஸ்லாம் அப்படியே சூப்பராக எழுதிட்டே வருவேன். கடைசியில் பார்த்தா ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ்லாம் விட்டு வந்து நிற்பேன். அதனால் டைமை பார்த்து அந்த டைம்குள்ளே முடிக்கணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆச்சு ஆக்சுவலாக அந்த குறிப்பிட்ட அந்த 1 கொடுக்குறதுக்கு. பேலன்ஸ் 2 ஹவர்ஸ் தான் இருக்குது. அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் விட்டுட்டு வந்தான்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாது. எனக்கு அந்த மாதிரி நல்லா படிக்கிற பசங்க அந்த கொஸ்டின்ஸ்லாம் விட்டு வந்தது வேஸ்ட்டாக போகுது. மார்க் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். மற்றவங்க பண்ண மிஸ்டேக் நீ பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன பண்ணக்கூடாது, டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கோ. டைம் பத்தலன்றது சொல்லக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஹேண்ட் ரைட்டிங் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு. ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அந்த பேப்பர் பார்க்க நீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நீ உனக்கு இப்போ ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் பண்ணி சூப்பராக எழுத முடியாது. ஹேண்ட் ரைட்டிங்கை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பேப்பர் ப்ரெசன்டேஷன் அடித்து கிறுக்கி தள்ளி பார்த்து வெறுப்பேற்றுறத விட நீ தப்பாக எழுதிட்டாலும் பரவாயில்ல, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு வேர்டு தப்புனா லைட்டாக ஒரு பென்சிலில் ஒரே ஒரு கோடு போட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை நீ எழுதுகிற பென் இருக்குல்ல, நீ பென்சில் அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த டாப்பர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க. அந்த மிஸ்டேக்கை உட்காந்து கிறுக்கி நல்லா அவங்க கண்ணில் பார்த்தோன்னே தெரியாத மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. நீ எந்த பெண்ணில் எழுதுறியோ அதே பெண்ணில் லைட்டாக ஒரே ஒரு கோடு போட்டு அதை அடித்த மாதிரியே தெரியாது. நீ பென்சிலில் மென்ஷன் பண்ணுறது, நல்லா டார்க்காக அடிக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்க, உடனே அந்த லைனை படித்து பார்ப்பாங்க. நீயே ஒன்று அவங்களை கூப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. புரிஞ்சுல? அந்த லைனை மட்டும் லைட்டாக பென் எடுத்து லைட்டாக எந்த பென் யூஸ் பண்ணுற அதே பென் வச்சு ஒரு கோடு முடிஞ்சிருச்சு. எது முக்கியம், நீட்னஸ் முக்கியமா ஹேண்ட் ரைட்டிங் முக்கியமா? நீட்னஸும் சேர்ந்து ஹேண்ட் ரைட்டிங்கும் உனக்கு இருந்துச்சுன்னா செம்ம ப்ளஸ். பார்த்தவொடனே டிக் போட்டு டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. ஹேண்ட் ரைட்டிங் இப்போ சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். ஆனால் வந்து நீட்னஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? எப்போ பண்ணணும், ஒரு கொஸ்டின் முடிஞ்சவொன்னே பண்ணணுமா, கடைசியாக பண்ணணுமா, நிறைய டவுட் இருக்குது. ஓகேவா? அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஒரு கொஸ்டின் முடிஞ்சவொன்னே கோடு போடுறத ஆக்சுவலாக வந்து அப்படி பண்ணி வச்சுக்கோ. அதில் ஒரு சில ப்ராப்ளம் சொல்கிறேன். கடைசியாக நீ முடிச்சதுக்கப்புறம் டைம் இருந்தால் கோடு போடு. சேம் டைம் உனக்கு நிறைய டைம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேஷன் பண்ணுற ஐடியாலாம் உனக்கு கிடைக்கும். ஓகேவா? நம்மளுக்கு ஆன்சர் எல்லாமே கரெக்டாக எழுதிருக்கும். ஆன்சர்லாம் கரெக்டாக எழுதினதுக்கப்புறம் தான் டெக்கரேஷன் ஒன்று வருது. ஓகேவா? மார்க்லாம் நல்லா வரணும், பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் உனக்கு அந்த டெக்கரேஷன். கொஸ்டினே விட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டைம் தமிழில் பற்றணும் அப்படின்னா டெக்கரேஷனை ஒரு கொஸ்டின் முடிஞ்சோடனே நீ நினைக்கலாம் ஒரு கொஸ்டின் முடிஞ்சோன்னா டக்குன்னு போட்டே போயிடலாமே, ஸ்பீடாக இருக்குமே, டைம் வேஸ்ட். கடைசியாக அந்த பென்சில் இதெல்லாம் ஸ்கேலில் அப்புறம் எடுத்து பண்ணினா அது கீழே விடும், அது தேடி எடுக்கணும், அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். டெக்கரேஷன் எப்போ பண்ணணும், அந்த ப்ரெசன்டேஷன் அது சம்மந்தமாக நீ எக்ஸ்ட்ரா இது பண்ணணும்னா கடைசியாக பண்ணி, டைம் இருந்துச்சுன்னா பண்ணு. டைம் அது இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட கோடு போடுறதெல்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் வந்து போடாமல் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேவா? உனக்கு எல்லா கொஸ்டினும் தெரிஞ்சிருக்கும். உனக்கு எல்லா கொஸ்டினும் தெரிஞ்சவொடனே அப்போ எல்லாமே தெரியுது, ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணிவிடு. அப்படியே ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கொஷின் நம்பர் போட்டு தான் நீ ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். கொஷின் நம்பர் போடல அப்படின்னா ஆன்சர் நீ பக்கமாக கரெக்டாக இருந்தாலும் அந்த கொஸ்டினை கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. புரிஞ்சில்ல? வேஸ்ட்டு. நீ பக்கமாக 3 பக்கம் எழுதியிருப்ப, கொஸ்டின் நம்பர் போடலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. கொஸ்டின் நம்பர் போட்டாலும் அது அது சப்டிவிஷன்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, ABCD அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. சப்டிவிஷன் மென்ஷன் பண்ணணும். தமிழை பொறுத்த வரைக்கும்
அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கோம்ல, புரிஞ்சில எப்படின்ட்டு அந்த சப்டிவிஷன் என்ன கொடுக்குறாங்களோ அந்த சப்டிவிஷன் மென்ஷன் பண்ணணும். எதை போட்டு ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணணும்? கொஸ்டின் நம்பர் வித் சப்டிவிஷன், அது ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் தான் நீ ஆன்சர் எழுதவே ஸ்டார்ட் பண்ணணும். 1 மார்க்ஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் எப்போ எழுதணும்? ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மாறும். தமிழுக்கு 1 மார்க்ஸ் எப்போ எழுதணும்? ஃபஸ்ட்டில் எழுதணுமா, கடைசியில் எழுதணுமா, நடுவில் எழுதணுமா? ஸ்டார்டிங்கே தமிழுக்கு எழுதணும். தமிழை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் ஸ்டார்டிங்கே தான் இருக்கணும். அதுக்கு காரணம், நீ தமிழ் எழுதும்போது நெடுவி நல்லா எழுதிட்டு போனால் டைம் பத்தாது உனக்கு. கடைசியில் சப்போஸ் அந்த ஒரு மார்க் 2 மார்க் போகிற மாதிரி பண்ணினா பிரச்சனை இல்லை. 1 மார்க்கே மொத்தமாக விட்டு வந்தீங்கன்னா 20 மார்க் காணாம போயிடும். அப்படியே ஒரு 15 மார்க் இல்லை, 1 மார்க் 2 மார்க்னா கூட பிரச்சனை இருக்காது. 15 மார்க்ன்றது பெரிய அமௌண்ட். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டே 1 மார்க்ஸ் எழுதிட்டு தெரியாத கொஸ்டின் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? லைன் விட்டு வந்துரு. அந்த தெரியாத கொஸ்டினுக்கும் எப்படி ஆன்சர் கரெக்டாக எழுதணும்னு சொல்லிட்டு கடைசியாக முடிக்கும் போது நான் சொல்லுவேன். அந்த ட்ரிக் யூஸ் பண்ணினா என்னதான் கொஸ்டின் தெரியலனா கூட அந்த கொஸ்டினால கரெக்டாக எழுத முடியும். புக்லேயே இல்லை எனக்கு அது பார்த்தா ஆன்சர் கரெக்டாக எழுதணும், சென்டம் எய்ம் பண்ணுறவனுக்கு அந்த ஆன்சர் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, 1 மார்க்ஸ் எப்போ எழுதணும் தமிழை பொறுத்த வரைக்கும்? ஸ்டார்டிங் எழுதணும். அப்படி எழுதும்போது அந்த எந்த கொஸ்டின் தெரியல அது எம்டியாக விட்டுரு. நீ எல்லா கொஸ்டின் எழுதும் போது உனக்கே கனெக்ட் ஆகிட்டே வரும், இப்படி இருக்குது அந்த கொஸ்டின் தெரியும் அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் போட்டு தான் ஆன்சர் எழுதணும். என்ன பண்ணனா ஆன்சர்ஸ் நல்லா தெரியும். 2 மார்க்ஸ்னும் போது ஆன்சர்ஸ் தெரியும். ஆனால் 2 மார்க்கும் சின்னதாக ஒரு ஹெட்டிங், என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு ஷார்ட்டாக ஒரு ஹெட்டிங், அதை போட்டு அப்புறம் ஆன்சர் எழுது. அது 2 லைனாக இருந்தாலும் அவங்க மார்க் கொடுத்துருவாங்க. நீயே அப்படி இல்லாமல் அப்படி எழுதுன்னு வச்சுக்கோங்க, 2 மார்க் கொஸ்டின் எனக்கு 1.5 மார்க் கொடுங்க அப்படின்னு நீயே கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு 4 மார்க் கொஸ்டினுக்கு 3 மார்க் கொடுங்க, 6 மார்க் கொஸ்டினுக்கு 4 மார்க் கொடுங்க. கம்மி பண்ணுறதுக்காக நீ கேட்குற மாதிரி இருக்குது. ஹெட்டிங் போட்டு ஆன்சர் எழுதுனேன் அப்படின்னா அதுக்கு பார்க்க ஒரு நீட்னஸ் இருக்கும். கோடெலாம் வேறு எக்ஸ்ட்ராவாக போட முடியும். அது பேஜும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவர் ஆகும். அப்படி பார்க்க 2 மார்க்ஸ் கொடுக்கலான்னு தோணும். புரிஞ்சா? சின்ன கொஸ்டின் ஹெட்டிங்கே போட முடியாத கொஸ்டின்லாம் எதுவுமே வர போகிறதில்ல. அதுக்கும் நீ ஒரு ஹெட்டிங் கிரியேட் பண்ணி போட்டால் கூட ஒன்றும் நல்லாயிருக்கும். சரி, நெக்ஸ்ட் அடுத்தது சப்டிவிஷன் சொல்லிட்டேன். கொஸ்டின் நம்பர் போட்டுருவேன், சப்டிவிஷன் போட்டுருவேன். திரும்ப ஆனால் இன்னொரு மிஸ்டேக் பண்ணிட்டு வருவேன். அந்த சப்டிவிஷன் எங்கே போட்டு எழுதுவேன்னா அந்த காலம் பார்டர் கொடுத்துருக்காங்களே அந்த பார்டருக்கு உள்ளே எழுதிடுவேன். பார்டருக்கு உள்ளே எழுதிடக்கூடாது, அதுக்கு வெளியே தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் எங்கே போடுறியோ அது கீழே தான் சப்டிவிஷனும் எழுதணும். புரியுதா? அந்த சப்டிவிஷன்லேயே இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போ கொஸ்டின் நம்ம சரோஜா கூட பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. சரோஜாவா இவ்வளோ தெரியல, அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க பார்த்துக்கோங்க. தமிழில் வந்து மனப்பாட பாட்டு இருக்குல்ல, இதே மனப்பாட பாட்டு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், வேறு எதனா கொஸ்டின் கூட அப்படி கேட்கலாம். மனப்பாட பாட்டில் வந்து 47 ஆன் போட்டு எழுதிட்டா. ஒருத்தி என்ன பண்ணான்னா பார்டருக்கு உள்ளே ஆன் போட்டு எழுதியிருக்கா. ஓகேவா? இன்னொருத்தங்க யாருன்னு தெரில. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா 47 ஆன் போட்டு எழுதிட்டா. கீழே ஒரு கோடு கிழிச்சிட்டா. அந்த 47A நல்லா எழுதிட்டா, அந்த ஆன்றது நல்லா எழுதிட்டா, கோடும் போட்டா. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு திருக்குறள்னு ஒரு சப்டாபிக் வரும்ல, ஆன்றது, அது வெறும் ஆன் போட்டு எழுதி முடிச்சிட்டா. ஆனால் கொஸ்டின் நம்பர் போடல. புரிஞ்சா? அந்த 47 அதை மாதிரி போட்டு எழுதணும். புரிஞ்சா? வெறும் நீ ஆன் போட்டு கோடு கிழிச்சிட்டேன்னா அது கீழே இருக்கிறது எந்த கொஸ்டினே தெரியாது. அந்த சான்ஸ் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு மனப்பாடம் போது தெரியும். வேறு எதனா ஒரு இடத்துல நீ அப்படி பண்ணிட்ட அப்படின்னா அது என்னன்னு தெரியல, என்ன வெறும் ஆன் போட்டிருக்கா, எந்த ஆள் எழுதியிருக்கா, எந்த பிரிவில் எழுதியிருக்கான்னு ஒன்றுமே புரியாது. கொஸ்டின் நம்பர் மென்ஷன் பண்ணி ஆன் எழுது, ஈன்னு எழுது, எது அது கொஸ்டின் நம்பர் மென்ஷன் பண்ணணும். புரியுதா? ஃபஸ்ட்டு அந்த சப்டிவிஷன் எங்கே எழுதணும்? மார்ஜினுக்கு உள்ளேயா வெளியவா? வெளியே தான். கொஸ்டின் நம்பர் எழுதுகிற பற்றி அந்த கொஸ்டின் நம்பர் கீழே இருக்கணும். சப்டிவிஷன் இருக்கும்போது எழுதும்போது சப்டிவிஷனுக்கும் என்ன எழுதி தான் எழுதணும்? கொஸ்டின் நம்பர் எழுதி தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்ப்பாங்களா? நீங்கள் உட்காந்துருக்கோன்னா டாப்பர்ஸ். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு மார்க் குறையுமா அதை பற்றி ஒரு டவுட் இருக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த அளவுலாம் பார்க்க மாட்டாங்கடா. அந்த சந்தி பிள்ளைலாம் சொல்லுவாங்களே இப்போ இது அந்த அளவுக்கு மைன்யூட்டாலாம் போய் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. நீ அடிச்சு கிறுக்காமல் இருந்தீங்கன்னா டிக் போட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ அடிச்சுனா நீயே மாட்டிப்ப. ஓகேவா? அந்த அளவுக்கு ஆன்சர் பேப்பரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட்டில் ரூலே இருக்குது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இப்போ 6 மார்க் கொஸ்டின் வச்சுக்கோங்க. என்னதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அது 6 மார்க் கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு கீழே நீங்கள் கம்மியாக பண்ணக்கூடாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக என்னதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே வச்சுருந்தாலும் 1.5 மார்க் கீழே குறைக்கூடாது. அப்படி அவ்வளோ மிஸ்டேக்காக பண்ண போகிற. அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு மார்க் போகவே போகாது. ஆனால் எப்போ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டம் எழுதுகிற அந்த பேப்பர் சென்டம் பேப்பராக மாறிடுச்சுன்னா அப்போ கம்மி பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் செக் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாகும். நீ 95 to 99 தான் ட்ரை பண்ணுற அப்படின்னா உனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப எக்ஸாக்டாலாம் பார்க்க மாட்டாங்க. புரிஞ்சா? அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் ஒருலாம் பார்க்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு போயம் எழுதும்போது மனப்பாடம் எழுதுறல அந்த மனப்பாடம் எழுதும்போது ஏற்கனவே சொல்லிட்டு என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, மென்ஷன் பண்ணி எழுதணும். இப்போ இன்னொரு மிஸ்டேக் இருக்குது. ஆத்தர் மேலே அந்த போயம் பேர் என்ன, அந்த போயம் அந்த ஆத்தர் நேம் முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கோட் ஐஃபன். புரிஞ்சா? இப்படி தான் இருக்கணும். போயம் பேர் எழுதாமல் நீ அந்த இதுவும் எழுதக்கூடாது. போயம் பேர் எழுதி போயமை மென்ஷன் பண்ணி அந்த பாட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு ஆத்தர் நேம் எழுதாமல் எழுதக்கூடாது. எல்லாமே கரெக்டாக இருக்கும். புரிஞ்சா? இது எல்லாமே முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் நீ கோடு போடணும். அந்த ஆத்தர் நேமுக்கு முன்னாடி கோடு போட்டு வச்சிட்டேன்னா அது கரெக்டாக இருக்காது. கோடு போடாமல் வந்து ஆத்தர் நேம் அது அப்படி கோடு போட்டு மென்ஷன் பண்ணணும் தனியாக பண்ண. அது கூட யாரும் பேப்பர்லேயே பார்த்தேன் நான். ஆத்தர் நேமுக்கு மட்டும் டெக்கரேட் பண்ணி ஒரு கோடு, ஆத்தர் நேம் மட்டும் தனியாக துண்டாக இருக்குது. அதுக்கு பதிலாக அந்த ஆத்தர் நேமுக்கு ஒரு மேக மாதிரி போட்டு அந்த மாதிரி பண்ணலாம், இல்லை ஒரு பாக்ஸ் போட்டு காட்டலாம், அந்த மாதிரி பண்ணலாம்.
நீ கோடு போடுற மாதிரி இருந்தீங்கன்னா எங்கே போகணுன்னா ஒரு கொஸ்டின் முடிஞ்சவொன்னே தான் போகணும், நடுவில் கோடு போட்டுறாது. நெக்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணும்போது கடைசியாக அண்டர்லைன் பண்ணுறது சொல்லியிருக்கேன்ல, அப்பயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு வந்து இப்போ என்ன பண்ணும், இதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொன்னதை தான் உனக்கு நோட் பண்ணி வச்சு நான் சொல்கிறேன். அந்த கொஸ்டின் எல்லாமே கரெக்டாக எழுதிடுவாங்க. கடைசியாக கோடு போடணும்னு சொன்னதுனால பட்டு கோடு போடுவாங்க. ஒரே கொஸ்டினே நடுவில் டக்குன்னு ஒரு கோடு போட்டு விட்டேன்னா அந்த கொஸ்டின் தனியாக போயிடும். புரியுதா? ஒரு பக்கம் எழுதிட்டே இருக்கும்போது நடுவில் போய் டக்குன்னு ஒரு ஏதோ ஒரு லைன் விட்டு எழுதலாம்னு சொல்லி எழுதியிருப்பேன். அது பார்க்கும்போது வேற கொஸ்டின் நினச்சி நீ கோடு போட்டேன்னா டிவைட் ஆகிடும். எந்த கொஸ்டினுக்கு நடுவில் கோடு போடணும் அப்படின்றத பார்த்ததுக்கு ஏற்ற மாதிரி கோடு போடு. சிங்கிள் லைன் போடாத டபுள் லைன் போட்டினா நல்லாயிருக்கும் பார்க்க. மறந்துடுச்சு அப்படின்னு எல்லாமே படிச்சுட்டு போகிறேன். திடீர்னு நாங்கள் பார்க்க போனோம், பேப்பர் பார்த்தோன்னா டக்குன்னு ஏதாவது கொஸ்டின் ஸ்டார்டிங் லெட்டர் மறந்துடும். ஸ்டார்டிங் லெட்டர் மறந்துச்சுன்னா அந்த கொஸ்டினே மறந்த மாதிரி. நீ அப்படி யோசிக்க கூடாது. ஏன்னா நீ டாப்பர். நீ உடனே எப்படி யோசிக்கணும்னா அந்த கொஸ்டினை பற்றி என்ன தெரியும், அந்த கொஸ்டின் என்ன சொல்ல வராங்க, அந்த கொஸ்டின் என்ன சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் அது மாதிரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை தமிழ் பற்றி பேசணும்னா இப்போ ஃபிசிக்ஸ் சொல்லிட்டு அப்போ தமிழ் போகிறேன். ஃபிசிக்ஸில் ஒரு டெரிவேஷன் மறந்துட்டேன், லாஸ்ட் ஆன்சர் உங்களுக்கு தெரியுது. ஆன்சர்லேருந்து அப்படியே மேலே டிவைட் பண்ணி கொண்டு வரலாம்ல. எது போயிடுச்சு அப்படியே டிவைட் பண்ணிட்டு வந்தால் மேலே இருக்கிறது வந்துடும். அப்புறம் உங்களுக்கு ஐடியா வந்துடும், மேலே இருந்து கூட நீ சால்வ் பண்ணிக்கலாம். தமிழையும் அதே மாதிரி இப்போ எதனா ஒரு கொஸ்டின் படிக்கிற, அந்த கொஸ்டின் படிக்கும்போது உனக்கு சப்போஸ் அந்த ஸ்டார்டிங் எதுவும் மறந்துச்சு, எனக்கு எதுவுமே தெரியல, அது என்ன பாயிண்ட் என்ன சொல்லுறாங்க எந்த கதைன்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த கதையை பற்றி லைட்டாக யோசிச்சு இன்னும் எழுதணும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டா மேலே இருக்கிற ஞாபகம் வந்துடும் உனக்கு. ஓகேவா? என்ன பண்ணோன்னா மறந்துடுச்சு, எனக்கு மறக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுக்க மறந்துடும். எனக்கு எப்படியா இருந்தாலும் ஞாபகம் வர வச்சிருவேன், எனக்கு அந்த கொஸ்டின் எப்படியா இருந்தாலும் எழுதிடுவேன்னு இருந்துச்சுன்னா உனக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக தாண்டி வந்துடும். முன்னே நீ ஸ்ட்ரெஸ் ஆகிக்கக்கூடாதுன்னா என்ன சொல்லக்கூடாது, மறந்துடுச்சுன்ற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. நான் எப்படியா இருந்தாலும் எழுதிடுவேன், எனக்கு வந்துடும், ஞாபகம் வந்துடும் அப்படிங்கிறது. கடைசியாக நீ எல்லா பேப்பரும் திருப்பினாலே உனக்கு ஐடியா கிடச்சிடும். அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே உனக்கு ஐடியா சங்கம் இருக்கும். அப்புறம் வந்து அந்த 1 மார்க்ஸ் ட்ரிக்கு 11th படித்தவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதை ஒன்றும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன்னா, இப்போ 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, இப்போ 14 கொஸ்டின் இருக்குது சூஸில். 14 கொஸ்டினில் ஆனால் நீ எல்லாமே படிச்சிருக்கணும். எல்லாமே படிக்காமல் இருந்தாலும் தப்பாயிடும். ஒரு 13 கரெக்டாக எழுதிட்டேன், ஒன்று தெரியல. 14 கொஸ்டினில் 13 கரெக்டு, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் எனக்கு ஆன்சர் தெரியல. அப்போ நம்ம எப்படி அதை கரெக்டாக எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ அந்த ஆப்ஷன் பாரு. இப்போ இந்த சூஸில் என்னென்ன டெஸ்ட் வச்சிருக்கோமோ அந்த ஆப்ஷன் எல்லாமே எழுதிருப்பில்ல, எந்த கொஸ்டினோட ஆன்சர் தெரியலையோ பேலன்ஸ் என்னென்ன ஆப்ஷன் எழுதியிருக்கேன்னு பாரு. எந்த ஆப்ஷன் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு, ஒரே வாட்டி தான் சொல்லுவேன், கவனிச்சுக்கோ. 13 கொஸ்டின் கரெக்டு, ஒரு கொஸ்டினுக்கு தெரியல, அதுக்கான ஆப்ஷன் நீ பார்க்கணும். எழுதியிருக்கல ஆன்சர்ஸ், அந்த எழுதியிருக்க ஆன்சரில் எந்த ஆப்ஷன் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு, ஏ தான் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு, சி தான் ரொம்ப கம்மியாக, கண்டிப்பாக அதுவாக தான் ஆன்சராக இருக்கும். அதை உனக்கு கிராஸ் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா அது கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா தப்பாக போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல. அது கிராஸ் செக் பண்ணணும்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், இதில் எது ஒன்று ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன், பார்க்க எது ரொம்ப சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் a + b 0, இது பார்க்க 4 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது ரெண்டுத்தில் பார்க்க ஒரே மாதிரி இருக்கா, அப்போ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். அப்போ இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்கணும்னா ஆப்ஷன் திரும்ப கம்பேர் பண்ணு, எந்த ஆப்ஷன் இல்லவா இல்லை அந்த ஆன்சரை கிளிக் பண்ணால் கண்டிப்பாக அதுதான் ஆன்சராக இருக்கும். இது இங்கே மட்டும் நீ யூஸ் பண்ண தேவையில்ல, எங்கே கவர்மெண்ட் எக்ஸாம் போனாலும் இது அப்ளை பண்ணலாம். வேறு எங்கன்னா காலேஜுக்கு எங்கே தேவைப்படும், எல்லா இடத்துலையும் இது அப்ளிகபிள் ஆகும். ஆனால் மீதி இருக்கிறது எல்லாமே நீ படிச்சிருக்கும் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகும். புரியுதா? 100% நீ வந்து எந்த ஆப்ஷன் கம்மின்னு நினச்சி அதே டிக் பண்ணிட்டாலே கரெக்டாக வந்துடும். கிராஸ் செக் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா இது பண்ணிக்கும். புரிஞ்சா? சப்போஸ் 2 கொஸ்டின் அந்த மாதிரி மாட்டிக்கிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன், டிவைட் பண்ணிக்கோ. உனக்கு டோட்டலாக ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோ 1 மார்க்ஸில். அந்த 20 10 பிரிச்சுக்கோ. இப்போ தமிழ் எக்ஸாம் எடுத்துக்கோ, 14 கொஸ்டின், ஃபஸ்ட்டு 7 செகண்ட் 7 டிவைட் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு 7ல் அந்த கொஸ்டின் எந்த கொஸ்டின் தெரியாதுன்னு அந்த கொஸ்டின் அப்படியே எம்டியாக விட்டுருவியா, மீதி எந்த ஆன்சர்லாம் எழுதியிருக்கேன்னு பாரு. எந்த ஆன்சர் வரவே இல்லை, அப்போ கண்டிப்பாக அந்த ஆன்சராக தான் இருக்கும். கீழே இருக்கிறதும் அதே மாதிரி, எந்த 7 எழுதிருக்கியோ அந்த 7க்கு எந்த ஆன்சர் வரவே இல்லை ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் தான் அதுக்கு ஆன்சராக இருக்கும். புரிஞ்சா? ஒன்று தெரியல அப்படின்னா 100% கிளிக் ஆகிடும். 2ன்னும் போது டவுட்டு. நாளைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி விட்டவொடனே வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காத, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, பேப்பர் நல்லா பண்ணிட்டாலும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் போயிடாத. ஓகேவா? பேப்பர் நல்லா பண்ணலை அப்படின்னாலும் அதே நினச்சிக்கிட்டு வரப்போகிற பேப்பரை விட்டுறாது. இது 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. முடிஞ்சிருச்சா, சப்போஸ் சரியாக பண்ணலை அப்படின்னா உனக்கு அந்த அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா வந்து திரும்ப வெறித்தனமாக படிக்க ஆரம்பி. அதே ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோ. விட்ட மார்க்கை இதுக்கப்புறம் வர சப்ஜெக்டில் சேர்த்து என்ன பிடிச்சிருவேன்ற மாதிரி படிச்சின்னா அது பேலன்ஸ் பண்ணிடலாம். அது போச்சேன்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், இருக்கிறதும் சேர்ந்து போயிடும். புரிஞ்சா? டாப்பர்ஸ் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணு. ஓகேவா? ஒரு எக்ஸாமும் இம்பார்ட்டன்ட். கடைசி ஸ்டேஜ் வந்தாச்சு. சூப்பராக படிச்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சு நல்லாவும் படிச்சிருக்க. டாப்பர் 1 டாப்பர் 2 எல்லாமே நல்லா தான் படிச்சிருக்க. இந்த டைமில் டைவர்ட் ஆகிடாது. இந்த டைமில் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஆந்தை பார்த்துருக்கியா? ஆந்தையை வந்து ஆந்தைக்கு இங்கிலீஷில் என்னது? சரி, ஓகே. இப்போ அதை வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ அதை கையில் பிடிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. கையில் பிடிச்சி நீ என்ன வேணால் அது திருப்பு, இது வேணால் பண்ணு, எந்த டிஸ்ட்ராக்ஷன் வேணால் கொடு. ஆனால் அது ஃபோக்கஸ் கண் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும்.
அப்படியே பார்வை வந்து எந்த இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்கணுமோ அப்படியே இருக்கும். நீ பாடியை தலைக்கீழ திருப்பினாலும் சரி, இன்னதான் அதை பிடிச்சி தொங்க விட்டாலும் சரி, அது பார்வை எங்கே பார்க்கணுமோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நீ அந்தளவு ஃபோக்கஸ்டாக அப்படி இருந்தீங்கன்னா உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண நிறைய இது வரலாம், ஆனால் நீ பார்வை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். அந்தளவு ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னை யார் வேணாலும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஆனால் என் பார்வை ஃபோக்கஸ்ட் வந்து என்னோட மார்க்கில் தான் இருக்கும். புரியுதா? அன்றைக்கி போர்டில் கூட தூக்கி போட்டு கூட இதை பண்ணியிருப்பேன். ஓகேவா? அந்த டார்கெட்டில் அடிக்கணும், அதை நோக்கி போயிட்டே இருக்கு. புரிஞ்சு என்னன்ட்டு அடித்தது நீ தான். ஓகேவா? இன்னும் ஃபோக்கஸ்டாக இருக்கு. சரி, ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். நல்லா படி, நல்லா எழுதிட்டு வா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 1 மார்க்ஸ், ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸே புக்கையும் சரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து பயந்துடாத. ஓகேவா? உள்ளே நீ போனீங்கன்னா ஈஸியாக